உங்களுக்கு தெரியும், இந்த 15 நாட்களுக்குள்ள எவ்வளவு பாலியல் வன்கொலைகள், காவல் நிலைய மரணம், இதெல்லாம் எவ்வளவு நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். குறைஞ்சது 15 கொலைகள் கிட்ட நடந்திருக்கு. 6 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயசு அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை, படிக்க போகிற பிள்ளை 17 வயசு பிள்ளையும் பாதுகாப்பு இல்லை. இது எப்படி பார்த்தாலும் இது சரியா இல்லை. இந்த சமூகமே ஒரு குற்ற சமூகமாக மாறிடுச்சுன்னு தான் ஒரு இது எந்த மனநிலையில் 6 வயசு குழந்தைய அல்லது 17 வயசு பிள்ளையெல்லாம் வன்புணர்வு செய்து கொலை செய்கிற மனநிலைங்கிறது எவ்வளவு அதை நினச்சி கூட பார்க்க முடியாது நீங்கள். அப்போ எந்த மாதிரி ஒரு சமூகம் தயாராகி போகுது. எப்போவாவது அரிதுன்னு அரிதாக இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும், அதுக்கு உரிய தண்டனை கிடைக்கும், அது குற்றங்கள் குறையும், அப்படி தான் இருந்தது. ஆனால் இது தொடர் செய்தியாக இருக்கிறது, இதுவே ஒரு நாகரிகமாக மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு நமக்கு. ஆனால் எல்லா குற்றவாளிகளுக்கும் அது காரணம் அது பின்புலத்தை பார்த்திங்கன்னா, குற்றவாளிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேலே நிறைந்த போதையில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது எல்லாம். அது கணக்கில்லாத போதை கட்டவிழ்த்து விட்டுட்டு அப்புறம் சட்டம் இருக்குது, ஒழுங்கு எங்கே இருக்குது? ஒரு கட்டுக்குள்ளே வரலை, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலை. இது எங்கே போய் நிற்கும்னு தெரியல. எப்படிப்பட்ட நாடாக இது மாறிக்கொண்டிருக்குன்னு தெரியல. இதுக்கு யார் ஒருத்தர், நீங்களும் பொறுப்பேற்கணும், நானும் பொறுப்பேற்கணும், எல்லாரும் பொறுப்பேற்கணும். ஏன்னா ஒரு சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சலுங்கிறான். சமூகம் எப்படி இருக்கோ அதுதான் அது பிரதிபலிக்குது. அது ஒரு ரொம்ப கேடுகட்ட, ஒரு நாகரிகமற்ற, அறமற்ற, ஒழுங்கற்ற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இங்கே 2 தான் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு செய்தி இருக்குது. என்னென்னா, சாதி அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வருது, சாதியே அரசியலாகி அதிகாரத்துக்கு வருதுன்னா அங்கே சமத்துவம் சகோதரத்துவம் செத்து போயிடும். மதம் அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வருது அப்படின்னா அங்கே மனிதம் என்பது செத்து போயிடும். பணம் அரசியல் ஆகுதுன்னா அங்கே பண்பாடு ஒழுக்கம் செத்து போயிடும். இதை ஒரு தலைமுறை புரிந்து கொண்டு தயாராகணும். நல்ல ஒழுக்கம் மிகுந்த, அறநெறி மிகுந்த, பண்பாடு கொண்ட ஒரு சமூகத்தை படைக்க நான் இல்லை, நீங்கள் இல்லை, ஒவ்வொருத்தரும் உறுதியேற்று வேலை செய்யணும். இல்லைன்னா ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். நாளைக்கு கேள்வி கேட்குற நீங்களும் சரி, நிற்கிற நானும் சரி, நம்ம பிள்ளைகளை எப்படி பத்திரமா விட்டுட்டு போக முடியுமா? இந்த பூமியில் பள்ளிக்கூடத்துக்கு, கல்லூரிக்கு, வேலைக்கு அனுப்ப முடியுமா? இதுதானே நடக்குது. 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஒவ்வொரு முறையும் நம்ம போராடுறோம், மனு கொடுக்குறோம், முறையிடுறோம். ஆனால் திருப்பி இதே அதிகாரங்களே மாறி மாறி நிறுவப்பட்டு கொண்டுக்கிட்டே இருந்ததுன்னா அப்புறம் என்ன மாற்றம் வரும்? அப்புறம் என்ன? சும்மா அது பேசிய ஆற்றாமையை வடிச்சுக்கிற வேண்டியதுதான். விஜய் இந்திய கூட்டணி போராடுன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இப்போ சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இதையே கேட்டுக்கிட்டு என்னைக்காவது என்னையை பற்றி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? பேட்டியை தர மாட்டேன். வேற ஏதாவது வேற ஏதாவது சசிகலா கட்சி பேர் சின்னவங்கள அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசியல் எதுவும் மாற்றம் வருது? ஒரு மாற்றம் வரணும் தானே எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. வாழ்த்துவோம். அம்மா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வாழ்த்துவோம். இருக்கிறாங்க, நிறைய அனுபவம் பெற்றிருக்கிறாங்க, சொல்கிறாங்கல்ல, நான் இதை செய்வேன்னு எதிர்பார்ப்போம். பிரைவேடைசேஷனே கூடாதுன்னு திமுக போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. என்னது பிரைவேடைசேஷன், தனியார் மயம் கூடாதுன்னு அவங்க கொள்கையில் உறுதியாக இருக்காங்க. யாரு? திமுக. யாரு? திமுக. பாரா, இப்போ பார்த்தீங்கன்னா தனியார் கால்நடை மருத்துவங்கள்லாம் திமுக என்னைக்கு சொல்லுச்சு தனியார் தனியார் மயம் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பன்னு சொல்லுங்க. தனியார் மயப்படுத்தின ஆளுகள் யாருன்னு சொல்லுங்க. இங்கே உங்கள் நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கையே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். அதை ஏற்றுக்கொண்ட போதே உங்கள் நாடு சந்தையாயிருது. உங்களுக்கு விளங்குதா? இதில் எங்கே சொல்லுச்சு திமுக? தனியார் மயப்படுத்தினதே, கையெழுத்து போட்டதே இவங்க தான். நீங்கள் கால்நடை மருத்துவ நேரத்துலேருந்து போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. தனியார் மயம் கூடாதுன்னு. எது தனியார் மயத்தில் இல்லை? துப்புரவு பணியாளர்களை தூக்கி தனியார்ட்ட கொடுத்தது யாரு சொல்லுங்கள் நீங்கள்? கல்வி தனியார், மருத்துவம் தனியார், போக்குவரத்து தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார். சாராய கடை மட்டும் அரசுக்கிட்ட இருக்குது, வேறு என்ன இருக்குது?
என்னைக்கு சொல்லிச்சு திமுக இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க நீங்கள்? ஈரான் மேலே இஸ்ரேல் போடுற குண்டை விட பெருங்குண்டா இருக்கப்பா. என்டிஏ இப்போ இதெல்லாம் அலையன்ஸ்லாம் இன்னும் முடிவாகலை. ஆனால் நீங்கள் வேட்பாளர் வரைக்கும் பிரச்சாரம் வரைக்கும் வந்துட்டீங்க. எதுலேயும் முதன்மையாக இருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்ல வர்றது என்ன? அப்படி இல்லை, நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும், விரைந்து முடிவெடுக்கணும். அதுதான் எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து எப்படின்னா, எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வந்து பெரிய பொருளாதார பின்புலமோ பெரிய ஏதோ இல்லை. அப்படிங்கும்போது நாங்கள் முன்கூட்டியே ஓடத் தொடங்கணும். புரியுதா அவங்களுக்கு? முன்கூட்டியே ஓடத் தொடங்கணும். அவங்க தொலைக்காட்சியில் செய்தித்தாள்களில் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்துக்குருவாங்க. எங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லை. அப்படிங்கும்போது நாங்கள் 10 வீடை சந்திக்கிறது 100 வீடை சந்திக்கணும். ஒருத்தரையும் 2-3 முறை சந்திக்கும் போது எங்கள் மேலே வந்து இந்த பிள்ளைங்க ரொம்ப பாவம், ரொம்ப நாளாக அலைகிறாங்க, ஏதாவது ஒரு ஓட்டை போடு, ஒரு வாக்கை செலுத்துவோம், ஏதோ சொல்கிறாங்கங்கிற ஒரு கவனம் பெறணும். அதனால் நாங்கள் முன்கூட்டியே அது தயாராகிறோம். இது என்னென்ன கொள்கையில் தெளிவு, குழப்பமில்லாத முடிவு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாறுதல்னா உண்மையிலே மாறுதல், மாற்றம்னா உண்மையிலே மாற்றம். அதுக்காக போராடுறது. அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே தயாராகி செய்கிறோம். ஒவ்வொரு தமிழர் நலனுக்காக போராடிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த போராட்டம்லாம் மக்களை போய் சென்றடையுதா? அதோட பலன் சென்று அடையுதானா? கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் என்கிட்ட கேள்வி கூடாது. நான் போராடுறதுல நியாயம் இருக்கா இல்லையா? போராடுறது நீங்களே சொல்கிறீங்க. இப்போ கால்நடை மருத்துவர்கள் போராடுறாங்கன்னு, ஏற்கனவே அரசு மருத்துவர்கள் போராடினாங்க, செவிலியர்கள் போராடினாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க. உயிர்காக்கும் மருத்துவரும் அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்களுக்குமே வீதிக்கு வந்துட்ட பிறகு நாடாக இருக்குதுன்னு சொன்னால் எப்படி? உலகத்துக்கு உணவளிக்கிற உழவர் குடிக்காரனும் தெருவில் வந்துட்டான், விவசாயி வீதியில் நின்று போராடுறான். அப்புறம் இது நாடுன்னு சொன்னால் எப்படி? இது நல்ல ஆட்சின்னு சொன்னால் எப்படி? அதை கேள்விகள் எழுப்ப வேண்டியது, மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டியது நீங்கள். என்னுடைய குரல் ஒரு குரல் தான். ஆனால் நீங்கள் வந்து பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறீங்க, பார்வையாளர்களாக. நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ எப்படி நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு கடைசியாக கையளிக்கப்பட்டிருக்க கருவி போராட்டம் தான். எங்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி இருக்குது. அப்போ நாங்கள் அதை செய்கிறோம், வழி இல்லாமல் செய்கிறோம். உலக அரசியல் ஈரானுக்கு மோடி ஒரே ஃபோன் பண்ணாக்க ஈரானை காப்பாற்றலான்னு சொல்லியிருக்காங்க அந்த தலைவர். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? யார்? எந்த தலைவர்? ஈரான். இல்லை இந்த இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகளை இப்போ சீனா ரஷ்யாலாம் தலையிடணும். இது நல்ல போக்கு இல்லை. ஏன்னா இது நல்ல போக்கு இல்லை. ஒரு வளத்துக்காக அமெரிக்காவினுடைய முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நடுக்கமாக இருக்கும். ஒரே ஒருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளே உலகம் இருக்கணும்னா இப்படி இந்த போர் என்ன நோக்கத்துக்குன்னு சொல்லுங்கள். என்ன நோக்கத்துக்கு? இப்படி தான் சதாம் ஹுசேனை நீங்கள் சொன்னீங்க, பேரழிவு ஆயுதம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு போர் தொடுத்தீங்க. ஐநா மன்றம் பேசி தீர்த்துக்கலாம், அப்படி இல்லை விசாரிப்போம்னு சொல்லும்போது அவசரமாக போரை தொடுத்து இது பண்ணீங்க. மொத்தமாக ஈராக்கை அழித்து அவரை தூக்கில் போட்ட பிறகு, சதாமை கொன்ன பிறகு என்ன தெரிய வருது? பேரழிவு ஆயுதம் வச்சுருந்தது ஈராக் இல்லை, வச்சுருந்தது அமெரிக்கான்னு தெரியுது. நீங்கள் வச்சுருந்த நேரம் பயன்படுத்தியிருப்பானா இல்லையா? இது என்னது? இந்த கேள்வியை உலகத்தில் எவனும் கேட்க மாட்டானா? நீ என் நாட்டு மக்களை, என் நாட்டையும் அழிப்ப, நான் வந்து இப்போ பேரழிவு ஆயுதம் வச்சுருக்கிறேன், நியூக்ளியர் பாம்பு வச்சுருக்கேன், அணு ஆயுதம் வச்சுருக்கேன்னா பயன்படுத்தியிருப்பானா இல்லையா? அதை சொல்லுங்கள். என்ன பைத்தியக்காரத்தனமாக ஒரு குற்றச்சாட்டை பண்ணுற நீ? இந்த போரில் என்ன? நீ போரில் யாரை கொள்ள நினச்சி அவரை மட்டும்தான் கொண்டிருக்கியா? பச்சிலம் குழந்தைகள், இந்த கர்ப்பிணி பெண்கள், வயது முறிந்தவர், அவரெல்லாம் செஞ்ச பாவம் என்ன கற்பிக்க வருது இது? தமிழன் பேசாமல் எவன் பேசுவோம்? நாங்கள் பேசாமல் புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு பாடிய பாவலனுடைய பேரன் பேத்திகளை நாங்கள் கத்தாமல் யார் கத்துவா? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு நேசித்து நின்ற பிள்ளைகள் தான் சொல்ல முடியும். அது இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகள் தலையிட்டு இது பண்ணணும். இன்றைக்கி வடகொரியாவை தவிர யாரும் அவருக்கு நெருக்கமாக இல்லை. இந்த போரை வேடிக்கை பார்த்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு. பெரிய விடுதியெல்லாம் மூடிட்டு வராங்க. கல்லூரியெல்லாம் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு விடுதியில் சாப்பாடு போட முடியல, ஏன்னா எரிகாற்று இல்லை. இப்போ தேர்தலை அறிவிச்சதுன்னு வச்சுக்கிறோங்க, நாங்கள் எப்படி மின்வண்டியெல்லாம் போய் சைக்கிளில் தான் போய் ஓட்டு கேட்கணும்? அது தெரியாதா? ஏன்னா பெட்ரோல் டீசல் இல்லை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவசிய இடப்பெயர்வு இல்லை. இப்போ நீ பாறை உந்துகள் வராது, அப்போ காய்கறி விலை ஏறும். அப்போ ஒன்று சார்ந்து இருக்குல்ல. இதை தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ல. போரை எவ்வளோ நாள் வேடிக்கை பார்த்துக்கிறது? இந்த போரில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன எதுக்காக போர் தொடுக்கப்படும்? ஆசிரியர்கள் ஒவ்வொரு பக்கம் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. தன் பங்குக்கு இது திமுகவும் நாளைக்கு போராட்டத்தில் ஈடுபடுது மத்திய அரசை கண்டித்து. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிரிக்கிறல்ல, அதான் பதில். வேற என்ன சிரிக்க? சிரிச்சுட்டு போக வேண்டிய சிரிச்சு. கூட்டணிக்கு விஜய் வந்தா தாவேக்கா இது உங்களோட நாம் தமிழர் கட்சியோட வெற்றி எதுவும் பாதிப்பு அதிகமா? என்னமோ பெரும் வெள்ளச்சேதம் பாதிப்புங்கிற மாதிரியே பேசிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள்
என்னுடைய வாக்காளர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் என்னுடைய வாக்காளர்கள் தன் மொழி, தன் இனம், தன் நாடு, தன் மக்கள் நலன், நிலம், வளம், காடு, மலை இதெல்லாம் நேசிக்கிறவன், பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன். நீங்கள் கேட்டீங்கல்ல, இவ்வளவு கற்பழிப்பு நடக்குதே, இப்படி கொலை நடக்குதே, இப்படி அநியாயம் நடக்குதே, இதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறவன். நீங்கள் நல்லா கொஞ்சுங்க. இந்த நாடும் மக்களும் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ போராடுறாங்க. இத்தனை பிரச்சனைகளையும் என் மக்களுக்கு தந்தவர்கள் இவர்கள். இதையெல்லாம் தடுக்கணும்னு வந்தவர்கள் நாங்கள். 2 பேருக்கு தான் சண்டை. இதில் அவர் வருவார் பாதிக்குது, இவர் வருவார் பாதிப்புனா நாங்கள் முன்வைக்கிற அரசியல் மக்களுக்கு தேவைப்படுதா இல்லையா, அதுதான் இங்கே முக்கியம். அப்புறம் அதுக்கு போயிட்டு அவர் வந்தால் பாதிக்குமா, இவர் போனால் பாதிக்குமா? பாதிப்புக்கு பயந்துக்கிட்டு நிற்கிறவன் ஒரு போர் வீரனாக இருக்க முடியுமா சொல்லுங்கள்? இந்த தேர்தல் மும்முனை போட்டி 4 போட்டி, இருமுனை போட்டி தான். 2000 ஒரு பக்கம், 2500 ஒரு பக்கம், அதெல்லாம் கிடையாது. படிக்க கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், குடிக்க நல்ல தண்ணீர், பயணிக்க நல்ல பாதை, படித்ததுக்கு ஏற்ப வேலை, அதுக்கு ஏற்ப சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க கனவு. இது எங்களுடைய நிலைப்பாடு. அதை தான் எங்கள் மக்களுக்கு சொல்லுவோம். உனக்கு நல்ல படிப்பை தாரேன், அதுக்கு ஏற்ப வேலை தாரேன். 2000 கம்மியாக சொல்கிறீங்க சார். 5000 இல்லை, குடும்பத் தலைவிக்கு 2000, குடும்பத் தலைவிக்கு 2000, 5000. அதை நான் கூட மொத்தம் ஒரு 50,000 கொடுக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாதம். ஏதாவது சொல்லிவிட்டு போகிறதாரு. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்கள், அறிவிப்போம்.